அந்த குட்டி பையன் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு டைனோசர் பெரிய தவளை சாப்பிட்டுட்டு இருக்கு. அதை பார்த்து பயந்து போய் நின்றுட்டு இருக்கான். உடனே அவன் வாயில கையை வச்சு யாரோ பொத்துறாங்க. யாருன்னு திரும்பி பார்த்தா அவனோட அம்மா அங்க வந்துட்டாங்க. இவனை ஒரு வழியா கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த டைனோசர் கண்ணில் மட்டும் பற்றக்கூடாதுன்னு ஒரு பாறைக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆனா அது எப்படியோ அவங்க இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சு அப்படியே ஒரு கப்பலா நினைக்கும் போது எப்படியோ ஒரு ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிடுறாங்க. அந்த டைனோசர் துரத்திட்டு வந்துட்டு இருக்கு. இவங்க தப்பிச்சிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அவங்களால தப்பிச்சு ஓட முடியல. அந்த டைனோசரை யாரையும் விட்டுற மாதிரி தெரியல. அந்த பையனை அவங்க அம்மாவை மட்டும் துரத்த ஆரம்பிக்குது. கட்டத்துல 2 டைனோசர் சேர்ந்துக்கிட்டு இவங்களை சுத்தி வளைச்சிருது. 2 பேரும் அதுக்கு நடுவுல மாட்டிக்கிறாங்க. அந்த டைனோசர் கடைக்கு போகும்போது கரெக்டா அந்த பாம்பு அங்க வந்துருது. அந்த பாம்பு அந்த டைனோசரை கொண்டு போட்டுருது. இந்த இடத்துக்கு நிறைய டைனோசருங்க வந்துருதுங்க. வந்து இந்த பாம்பை எல்லாம் சேர்ந்துக்கிட்டு கொல்ல பாக்குது. அந்த ரொம்ப ஃபீல் பண்றான். அந்த உயிரையே கொடுத்து நம்மள காப்பாத்துதுன்னு சொல்லி அங்க இருக்கிற மலை மேல எல்லாரும் ஏறினா தப்பிச்சிடலாம்னு சொல்லி அங்க இருக்க மலை மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. மலை மேலிட்டு இருந்த போது கீழே இருந்ததை விட பெரிய டைனோசர் இவங்களை கடிக்கிறதுக்காக வருது. திரும்ப அந்த பாம்பு மேல வந்து அந்த டைனோசரையும் கொண்டு எல்லாரையும் காப்பாத்திடுது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.